ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். எந்த ஒரு பிராண்டாவது அவங்களுடைய ஒரு காரில் பேஸ் மாடல்ல இருந்தே டீசல் அதுவும் ஆட்டோமேட்டிக்கோட ஆப்ஷன் தருவாங்களா? ரொம்ப ரேர் தான் இல்லையா? அந்த வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா கியா மோட்டார்ஸ் இந்தியா வந்து ஒரு விதி விலக்கா இருக்காங்க. ஓகே, ஸோ கியா மோட்டார்ஸ் இந்தியா பொறுத்தவரை அவங்களுடைய பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி காம்பேக்ட் எஸ்யூவியாக இருக்கிறது இப்போதைக்கு கியா சானட் தான். காரணம் அதனுடைய மிட் வேரியன்ட்ஸ், பேஸ் வேரியன்ட்ஸ்ல அதெல்லாம் நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதே சமயம் பல மல்டிபிள் என்ஜின் ஆப்ஷன்ஸும் தராங்க. மேலும் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக இந்த கியா சானட் வந்து கொஞ்சம் சர்ச்சையில் இருக்குங்க. அதாவது கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கு. ஆனாலும் வேல்யூ ஃபார் மணி வந்து குறையவே இல்லை. இந்த வண்டி இன்னும் கூட பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இந்த கேட்டகரியில் அப்படின்னு சொல்லலாம். காரணம் அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து தருதுங்க. அதில் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது கியா சானட்டோடைய HTE ஆப்ஷன், அதாவது செகண்ட் லெவல் வேரியன்ட், பேஸ் மாடலுக்கு அடுத்த வேரியன்ட். இதுலேயே இப்போ கியா சானட்டை பொறுத்தவரை டீசல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எஸ், இந்த HTE ஆப்ஷன் வேரியண்ட்டில் ஏற்கனவே ரிவ்யூ நம்ம வந்து போட்டிருக்கோம். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ டீசல் ஆட்டோமேட்டிக் வந்திருக்கு. வேறு என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ப்ரைசிங் பற்றி பேசிடுவோம். நீங்கள் நார்மல் டீசல் மேனுவல் HTE ஆப்ஷன் வேரியன்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் வந்து 9,02,000 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அதே நீங்கள் டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு போனீங்கன்னு வைங்களேன், 9,82,000 அப்படிங்கிற ப்ரைசிங்க்கு வருது டீசல் ஆட்டோமேட்டிக் HTE ஆப்ஷன். ஸோ இந்த வேரியண்ட்டில் இந்த ப்ரைஸுக்கு எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அதை வந்து பார்க்கலாம். வாங்க உள்ள போயிடலாம். இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த குன் கியா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக காண்டாக்ட் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. உள்ள போகிற முன்னாடி இப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க கியா சானட் HTE ஆப்ஷன் டீசல் ஆட்டோமேட்டிக் பார்த்துருவோமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கியா சானட் HTE ஆப்ஷன் டீசல் ஆட்டோமேட்டிக் இந்த வண்டியில் அப்படி என்ன சிறப்புங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ப்ரைஸிங் பற்றி நான் பேசிட்டேன். ஆனால் இந்த HTE ஆப்ஷன் வேரியண்ட்டை பொறுத்தவரை ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு டீசல் இன்ஜினை தவிர 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் கிடைக்குது. ஓகே, நீங்கள் மேனுவல் வண்டி எடுத்தீங்கன்னா அதில் 1.2 தான் கிடைக்கும். ஹையர் வேரியன்ட்ஸ் போனால் தான் உங்களுக்கு டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினோட DCT ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்லாம் கிடைக்கும். ஆனால் இது பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட் இது அப்படின்னு இருக்கும்போது இதில் பெட்ரோல்னு எடுத்திங்கன்னா நான் டர்போ தான் கிடைக்கும். டீசல்னு போனீங்கன்னா தான் உங்களுக்கு 1.5 லிட்டர் CRDI டர்போ சார்ஜ் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கிடைக்குதுங்க. இந்த டீசல் இன்ஜின் நல்ல பவர்ஃபுல்லான டீசல் இன்ஜின், ரிலையபிளும் கூட. அப்படின்னு இருக்கும்போது 115 PS மேக்ஸிமம் பவர், 250 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வழக்கமாக 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வரும். ஆனால் புதுசாக இப்போ 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக டாப் வேரியன்ட்ஸில் மட்டும் இல்லாமல் பேஸ் வேரியன்ட், அதாவது இந்த HTE ஆப்ஷன் வேரியன்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கியா சானட்டை பொறுத்தவரை டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா பேஸ் மாடல் இந்த HTE ஆப்ஷன் தான். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி என்ஜின் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனை தவிர வேறு என்ன சிறப்பாக கிடைக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ரைட், இப்போது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனில் வண்டியை லுக்ஸை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ரெகுலரான கியா சானட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. கியாவுடைய கார்ஸை பொறுத்தவரை என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்கும், அதே சமயம் என்ஜின்ஸும் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது. ஸோ இது வந்து பேஸுக்கு அடுத்த வேரியண்ட்னாலுமே இதுலேயும் அந்த விஷயங்கள் வந்து குறை இல்லாமல் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டைகர் நோஸ் கிரில் கிடைக்குது. இதில் க்ரோம் டிசைன் எலிமெண்ட்ஸோ பியானோ பிளாக் ஃபினிஷோ இல்லை கிரில்ல, ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். LED DRLs இந்த வேரியண்ட்டில் இல்லை. இது LEDஸாக இருந்தாலும் இது பார்க்கிங் லேம்ப்ஸ் தான். ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஃபாக் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்ஸில் உங்களுக்கு கிடையாது. ஆனால் ஃபாக் லேம்ப்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு வந்து ஏர் டேம்ப் நல்ல டீசெண்டான ஒரு லுக்கோட வருது. ஓகேவா? ரைட், அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைல்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிப்பிக்கல் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் SUV கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி. ஓகே, ரைட். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு இன்னும் கூட ஸ்டைலிஷாக நல்லா தான் இருக்குது. கியா சிரோஸ் அளவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக பாக்ஸியாக இல்லை. இது வந்து ஒரு டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் ஒரு கர்வி டைப் கிராஸ் ஓவர் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காம்பேக்ட் SUV டைப் தான். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி லுக்ஸ் தான் இதில் உங்களுக்கு கிடைக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது என்ன தான் பேஸுக்கு அடுத்த மாடலாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் பாடி கலர்ட் ORVMs வந்துடுது. என்னென்னா LED இண்டிகேட்டர்ஸ் இல்லை, ஃபெண்டர் மவுண்டட் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்க்க முடியும். டயர்ஸை பொறுத்தவரை இது பார்க்குறதுக்கு அலாய் மாதிரியே இருந்தாலும் இது கரெக்டு தாங்க, ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ். ஓகே, பார்க்குறதுக்கு தூரத்தில் இருந்த அலாய் மாதிரியே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஸ்டீல் வீல்ஸ். ஓகே, 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸுங்கிறது நமக்கு வந்து டீசல் வெர்ஷன்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஓகே, டயர் சைஸ் நீங்கள் பார்க்க முடியும் 215/60 R16. ஓகே,
இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கிறதுலையே அகலமான டயர் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது மீதி காம்படிட்டர்ஸோடைய பேஸ் மாடல்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கியா சானட்டில் பேஸ் மாடல்லையே டீசல் பொறுத்தவரை இவ்வளோ பெரிய டயர் கொடுக்குறாங்க. ரைட், இது ஸ்டீல் வீலுங்கிறதுக்கான அடையாளம் இதோ புல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஆக்சுவலி வீல் கவர் பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேலும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கிடைக்குது, ஏபிஎஸ் வித் இபிடி, இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. கூடவே ஆர்ஆர் பேக்ஸும் பேஸ் மாடல்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அதுக்கு அடுத்தது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் முழுக்கட்டின்னு மொட்டையாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இதில் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது, நார்மல் ஆண்டனா தான் கொடுக்குறாங்க. ஆனால் HTE ஆப்ஷன் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடைக்குது. ஓகே, இந்த சின்ன சைஸ் சன்ரூஃப் HTE ஆப்ஷன் வேரியண்ட்டை பொறுத்தவரை ஒரு ஹைலைட்டாக இருக்குது. HTE பேஸ் வேரியண்ட்டில் இல்லை, HTE ஆப்ஷனில் சன்ரூஃப் கிடச்சிருது. அதுக்கு அடுத்தது பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் மாதிரி இருக்கக்கூடிய லுக்கில் உங்களுக்கு ஹாலோஜன் டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் இருக்கக்கூடியது ஹாலோஜன் லைட்ஸ், ஆனால் கனெக்டட் மாதிரி ஒரு எலிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆட்டோ அப்படிங்கிற இந்த லோகோ இருந்தால் தான் இது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நமக்கு கண்கூடாக தெரியும். ரிவர்ஸ் லேம்ப்ஸ் கீழே பம்பரில் அடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் பின்னாடி கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஓவரால் வண்டி எந்த ஆங்கிள்லையும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங் ஆகுது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இந்த வேரியண்ட்டில் மிஸ்ஸிங் ஆகுது. இப்போ இன்டீரியர் போய் பார்க்கலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ வாங்க இந்த கியா சானட் HTE ஆப்ஷனோடைய இன்டீரியர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் கீ பார்த்துடலாம். ஸோ வண்டி என்ன தான் வந்து நல்ல பாஷாக ப்ரீமியமாக இருந்தாலும் பேஸ் மாடல்ஸை பொறுத்தவரை ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வரது கிடையாது. உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங், ஆனால் ரிமோட் அன்லாக்கிங் இல்லைங்க. ஓகே, அதே மாதிரி சீட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சீட்ஸும் பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்குது. நல்ல டெனிம் டைப் ஃபேப்ரிக் மெட்டீரியல், நல்ல பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சேட்லி டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பேஸ் வேரியன்ட்ஸில் கிடையாது. ஓகே, சீட் நீங்கள் ஃபுல் ஆங்கிளில் பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் மேலே நீங்கள் சன்ரூஃப் பார்க்கலாம். ஓகே, எலக்ட்ரிக் சன்ரூஃப். சரி, இப்போ வாங்க உள்ளே ஏறுவோமா? ஓகே, ஸோ யா, டோர் பேனல்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. ஓகே, நார்மலாக HTE பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பவர் விண்டோஸ் தான் வந்து கொடுப்பாங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் இருக்கும், ஆனால் ரியர் பவர் விண்டோஸ் இருக்காது. இந்த வேரியண்ட்டில் 4மே பவர் விண்டோஸ் வித் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs வந்துடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டியரிங் மவுண்டட் இந்த MID இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமும் இருக்குது. அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவரால் டேஷ்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓகே, பெரிய அளவில் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெரிய ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் இதுவும் ஒரு பேஸ் வேரியண்ட். ஓகே, ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் எதுவுமே இதில் உங்களுக்கு இல்லை. அதுக்கு பதிலாக இந்த பெரிய பிளாங்க் பேனல் தான் உங்களால் பார்க்க முடியும். பட் இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு க்ளீன் ஷீட்டாக நினச்சிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ஓவியம் வரையலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வண்டி நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வேணால் போட்டுக்கலாம், என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வேணாலும் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெளியே மழை பெய்யுது. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கீ ஸ்டார்ட். ரைட், டேஷ்போர்ட் வியூ இப்படி தான் இருக்குது. டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஆன் பண்ணதுக்கு பிறகு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருதுங்க. ஆக்சுவலி பேஸ் வேரியன்ட்ஸ் இருக்கும்போது நார்மலாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஆனால் இது அப்படி இல்லை. கியாவை பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட்லேயே பல ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் முதற்கொண்டு பேஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அண்ட் மற்றபடி லைட்ஸு, டோர், கன்வீனியன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் இதிலேயே செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்ஸ் ஆன் பண்ணால் அது காட்டும். இல்லுமினேஷன், ஒன் டச் டர்ன் இண்டிகேட்டர், இன்டீரியர் லைட்ஸ் ஆன், பேக்கு, டோரு, ஆட்டோ லாக், ஆட்டோ அன்லாக் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நைஸ் அண்ட் நீட். உங்களுக்கு வந்து டாக்கோமீட்டர் லெஃப்ட் சைடில் இருக்குது, ஃபியூல் கேஜெலாம் ரைட் சைடில் இருக்குது, என்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் ரைட் சைடில் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுபோக இங்கே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. இது ஆஸ் யூஷுவல் ஒரு மேனுவல் ஏசி தான். ஓகே, பட் இதுலேயே நல்ல கூலிங் இருக்குது, நல்ல நீட்டாக ஸ்விட்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. தேவையான விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டீசல் ஆட்டோமேட்டிக்கோடைய செலக்டர் லீவர். ஓகே, நார்மலாக ஒரு பேஸ் வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் லீவர் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனால் ப்ராப்பர் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ், இது AMD கிடையாது, AT டார்க் கன்வெர்ட்டர். ஸோ முதல் முறையாக பேஸ் வேரியண்ட்ஸில் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கிறது கியா தான், அதுவும் சானட்டில். ரைட், டிலேயே நீங்கள் இப்போ ரைட் சைட் இது பண்ணி ப்ளஸ் மைனஸ் பண்ணலாம். மேனுவல் மோட்ஸ் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். DNRP பார்க்கிங் மோட். சரியா,
இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். இதில் உங்களுக்கு சேட்லி டாப் அண்ட் வேரியன்ஸ் போனால் தான் உங்களுக்கு மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸ்லாம் கிடைக்கும். பேஸ் வேரியன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, நார்மலான ட்ரைவ் மோட் மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸ், ஒரு சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, ஒரு 12 வோல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லாருக்குமே இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃபோன்ஸ் வைக்கிறதுக்கு தாராளமாக இடங்கள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோக சென்டர் கன்சோலில் இங்கே யூஸ்வலாக 2 கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது. இதுக்கு நடுவில் இருக்கிறது இது ஃபோன் ஹோல்டர், ஒரு பாக்கெட்டு, மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்கிறது தான். சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது உங்களுக்கு. நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். என்னுடைய மைக் பாக்ஸ் ஈஸியாக இங்கே வைக்க முடியுது, அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதுபோக க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல டீசெண்டான சைஸ் தான், எந்த குறையும் இல்லை, டீசெண்டாக இருக்குது. ஓவரால் இன்டீரியர் குவாலிட்டியை பொறுத்தவரை பாராட்டியே ஆகணுங்க. ஆக்சுவலி கியா மோட்டார்ஸ் இந்தியாவை பொறுத்தவரை என்னென்னா இன்டீரியர் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு மெட்டீரியல் டெக்ஸ்சர்லையோ எதுலேயுமே உங்களுக்கு பெருசாக ஃபால்ட்டு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு நல்ல மெட்டீரியல் குவாலிட்டி. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ஓகே, ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், சாஃப்ட்லாம் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் அந்தளவு இன்டீரியர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த வண்டியை ஆல்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டோர் பேட்ஸ்லாம் நீங்கள் சாஃப்ட் பேடிங், லெதரட் பேடிங் எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். சரியா, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் பொறுத்தவரை டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங், அது தெரிஞ்ச விஷயம், அது வந்துடுது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஏர்விஎம் வந்துடுது. ஸோ அதுலேயும் எந்த குறையும் இல்லை, நல்ல விசிபிலிட்டி இருக்குது. மேலும் டாட்டா மாதிரி மீதி பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க, சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் இது என்னதான் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 லைட்டிங் தவிர பின்னாடியும் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரியர் சீட்ஸுக்கு லைட்டிங் இருக்குது. ஓகே, டாடா மோட்டார்ஸோடைய நெக்ஸானில் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் டாப் வேரியண்ட் எடுத்தாலுமே லைட்டிங் இருக்காது. ஓகே, பட் கியா தராங்க, இட் இஸ் நைஸ். சன்கிளாஸ் ஹோல்டர் உண்டு இங்கே, வெரி நைஸ். அண்ட் அது கூடவே சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல நீட்டான சன்ரூஃப். மழை நின்றுச்சு, அதனால தான் தைரியமாக திறக்கிறேன். சரியா, ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் தயவுசெய்து யாரும் சன்ரூஃப் தவறாக பயன்படுத்தாதீங்க. சன்ரூஃபுங்கிறது நின்றுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு கிடையவே கிடையாது. அது ஒரு மிக அன்சேஃபான விஷயம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆம்பியன்ஸுக்கு மட்டும்தான் சன்ரூஃப். சரி, இதுதான் ஓவரால் இன்டீரியருடைய குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ், விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. இன்டீரியர் கம்ஃபர்டபுளான இன்டீரியர். ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்தவரை ஃபீச்சர்ஸும் இருக்குது. இப்போ பேக் சீட்ஸ் பார்க்கலாமா? ரைட், கியா சானட் என்னதான் ஒரு sub 4 மீட்டர் எஸ்யூவியாக இருந்து ஹேட்ச்பேக்ஸை விடவே இதனுடைய பேக் சீட் ஸ்பேஸ் வந்து குறைவு தான். ஓகே, இந்த வண்டியை பொறுத்தவரை என்னதான் வேல்யூ ஃபார் மணி, ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தில் இது கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரியர் சீட் லெக் ரூம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட் ஓகே, என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க. காரணம் சீட்டோடைய அந்த சேர் மாதிரி பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் விசிபிலிட்டிக்கு நல்ல பெரிய விண்டோஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் சைஸ் சப்போர்ட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, பட் இல்லாத விஷயங்களும் சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, முதல்ல இருக்கிற விஷயங்கள் பேசிடலாம். சரியா, இருக்கிற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா HTE ஆப்ஷன் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு இங்கே ரியர் இந்த சன் பிளைண்ட் கர்டன்ஸ் வருது. இது ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வேரியண்ட்டில் இது வந்து கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரைட், அதுபோக ரியர் ஏசி வென்ட்ஸுமே பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. HTE வேரியண்ட் பார்த்தாலுமே ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது கியா சானட்டில் மட்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் சார்ஜிங் போர்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, அதுவுமே உண்டு. கூடவே ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமே இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ரியர் சீட்டாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. HTE வேரியண்ட்டில் ரியர் பவர் விண்டோஸ் இருக்காது, ஆனால் HTE ஆப்ஷன் வேரியண்ட்டில் ரியர் பவர் விண்டோஸும் வந்துடுது. ஸோ பெரிய அளவில் காம்ப்ரமைஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ரியரில் தனியாக கேபின் லைட்டிங்கும் வந்துடுது. அதுபோக சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர்பேக்ஸ், கர்டன் ஏர்பேக்ஸோட சேர்த்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. இல்லாதது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இந்த சின்ன சைஸ் இந்த த்ரூண்ட் ஹெட்ரெஸ்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு விப்ளாஷ் இன்ஜுரிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தெரியல. ஸோ ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சென்டரில் ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட்டே இல்லை. பேசிக்கலி ரொம்ப ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ப்ராப்பராக 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஓகே. அண்ட் கூடவே ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது, அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரியர் சீட்டோடைய ஸ்பேஸ் அவ்வளோ சிறப்பாக இல்லை. லெக் ரூம்லேயும் சரி, அகலமும் சரி. அகலம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஆனால் 3ஆவதாக ஒரு ஆள் சென்டரில் உட்காடுறாங்க, ஒரு அடல்ட் உட்காடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். காரணம் கேபினுடைய அகலம் அவ்வளவு சிறப்பாக கிடையாது. அடுத்து வரப்போகிற கியா சானட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரும். அந்த அடுத்த ஜென்ரேஷன் கியா சானட் இதை விட பெருசாக இருக்கும். ஏன்னா ஹுண்டை வெனியோட பிளாட்ஃபார்மில் பேஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. அது இன்னும் இதை விட ஸ்பேசியஸாக இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். பட் இது அப்படின்னு பார்க்கும்போது
இது இந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. 4 பேருக்கு டீசெண்டான ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ஓகே, கியா சானட்டோடைய பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் தரக்கூடிய ஒன் அமங் த ஒரு எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவி இந்த கியா சானட்னு சொல்லலாம். காரணம் பேக் சீட்டை வந்து பூட் ஸ்பேஸ்க்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான், சரியா? 393 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி இந்த கியா சானட் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ 5 பேர் அவங்களுடைய லக்கேஜை தாராளமாக இந்த இடத்துல வச்சுட்டு போகலாம். அந்தளவுக்கு பெரிய லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. இன்ஃபேக்ட் இதை விட அடுத்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கோடா குஷாக் மாதிரி கார்களை விடவே இந்த வண்டியோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அந்தளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ், நல்ல ரெக்டாங்குலரான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. பேஸ் வேரியன்ஸுங்கிறதுனால இதில் உங்களுக்கு பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை, அதே மாதிரி பூட் லேம்ப் இல்லை. ஓகே, ஆனால் பூட் லேம்ப் நீங்கள் அக்சசரிஸ்லாம் இங்கே சைட் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பேக் ஹுக் வந்து கொடுத்துருக்காங்க ஷாப்பிங் பேக்ஸ்க்காக, ரைட்? அதுக்கப்புறம் ஸ்பேர் வீல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வண்டிக்கு ஃப்ளோர் கடியில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன சைஸ் ஸ்டெப்னி தாங்க, 15 இன்ச் ஸ்டெப்னி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பெட்ரோல் வண்டிக்கு மட்டும் இல்லை, டீசல் வண்டி நீங்கள் எடுத்தாலுமே ஆக்சுவலி பெட்ரோல் வண்டிக்கு மீதி டயர் எல்லாமும் 15 இன்ச். ஓகே, 1.2 வெர்ஷன்ஸுக்கு மீதி டயர் எல்லாமே வந்து 15 இன்ச்சில் தான் வரும். அதனால் இந்த ஸ்டெப்னி நீங்கள் ஃபுல் டைமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் டீசல் வண்டின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 16 இன்ச் வீல் வருது. ஸோ ஸ்டெப்னி ஒரு சைஸாக தான் கொடுத்துருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம், சரியா? அதுபோக ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் நமக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது. இது பேஸ் வேரியன்ட்ஸுங்கிறதுனால 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க பேக் சீட்ஸுக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பேக் சீட்டை நீங்கள் அப்படியே மடக்கி போட்டுடலாம், சரியா? அப்படி மடக்கி போட்டிங்கன்னா பேசஞ்சர்ஸ் யாரும் உட்கார முடியாது, ஆனால் வந்து லக்கேஜ் தாராளமாக வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்டெப் ஒன்று இருக்குது, பட் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக பேக்கேஜ் பண்ணிக்கலாங்க. ஓவரால் பூட் ஏரியா, சரியா? குவைட் நைஸ், ரைட்? இப்போ வாங்க இந்த வண்டியோடைய விலை, வேல்யூ, யாருக்கு செட் ஆகும் இந்த HTE ஆப்ஷன் டீசல் ஆட்டோமேட்டிக், அதை பற்றி பேசிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கியா சானட்டோடைய HTE ஆப்ஷன் டீசல் ஆட்டோமேட்டிக், ஓகே, அதாவது இது ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாங்க கியா மோட்டர்ஸோடைய சார்பாக. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அண்டர் 10 lakh ரூபி ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டீசல் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இப்போதைக்கு எந்த வண்டியுமே இல்லை மார்க்கெட்டில். ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் வரும்போது உங்களுக்கு ரோட் டேக்ஸும் வந்து குறைவாக தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ் ரீதியாக ஒரு 12 lakhs உள்ளேயே இந்த வண்டி நீங்கள் நீட்டாக எடுத்துகிட்டு போகலாம், இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அருமையான வேல்யூ ஃபார் மணியான வண்டி. ஸோ டீசல்ஸ் பொறுத்தவரை நாங்கள் நார்மலாகவே ரெக்கமெண்ட் பண்ணுறது அதிகம் ரன்னிங் இருக்கிறவங்களுக்கு தான் டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 2000 கிலோமீட்டர் ஒரு மாதத்துக்கு ஓட்டுறீங்க, 3000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, அதுக்கு மேலே ஓட்டுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம டீசல் நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் கன்வீனியன்ஸோட தேவையான ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல அருமையான சாய்ஸாக இருக்குது, வேல்யூ ஃபார் மணியான ஒரு வண்டியாக இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இந்த கியா சானட்டோட HTE ஆப்ஷன். ஓகே, இதில் ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டமே இல்லை, அலாய் வீல்ஸ்லாம் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான மீதி எல்லா விஷயங்களுமே ஃபேக்ட்ரியிலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs, ரியர் AC, C டைப் சார்ஜிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்படின்னு இருக்கும்போது தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் மீதியெல்லாம் நீங்கள் ஓவியம் மாதிரி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், அலாய் வீல்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்டீரியர் சாஃப்ட் ஃபீல், சீட் கவர்ஸ் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது அருமையான வேல்யூ ஃபார் மணி சாய்ஸுங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. என்னை பொறுத்தவரை இது ஒரு மாஸ்டர் பிளான், எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா இன்டீரியர் ஸ்பேஸ் மட்டும் குறைவாக இருக்குது அண்ட் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்குமே கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க, ரைட்? ஸோ மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.